السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أحصوا هلال شعبان لرمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து 2 மாதங்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமதான், ரமலானை அடைவதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக என்று தொடர்ந்து நாம் இதுவரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் துஆக்களை நாம் கேட்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, வரக்கூடிய வாரம் ரமலான் மாதம். அந்த வாரத்திலிருந்து ரமலான் தொடங்குகிறது. ரமலானுடைய அருள் மழையில் நனைவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய ரமலானை பயனுள்ளதாக பயன்படுத்தி இன்னும் மென்மேலும் அதிகமான ரமலானை பார்ப்பதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மாதங்களின் எண்ணிக்கைகள் எவ்வளவு என்று சொல்லும் பொழுது 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாட்களிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12. அந்த 12 மாதத்தில் குர்ஆனில் ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் ரமலான் என்ற அந்த புனிதமான மாதத்துடைய பெயரை சொல்கிறான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதே, எத்தகைய மாதம் என்று சொன்னால் அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக ரமலானை அறிமுகப்படுத்துவது எப்படி? குர்ஆனை வைத்து இங்கே அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆனில் வேறு எந்த மாதத்துடைய பெயரும் இடம்பெற்றிருக்காது. வெறும் ரமலான் என்ற அந்த ஒரு மாதத்துடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கும்.
சரி, ரமலான் என்றால் என்ன, அதற்குண்டான அர்த்தம் என்ன? எல்லோரும் ரமலான் என்று சொல்கிறார்களே என்று சொன்னால், அசலில் ரமலான் என்றால் கரிக்கக்கூடியது என்று பொருள். அதாவது தீயில் ஒரு தீ எப்படி பொருட்களை கரித்து விடுமோ அதே போன்ற அர்த்தம் கொண்டதுதான் ரமலான் என்ற வார்த்தைக்கு பொருள் கரிக்கக்கூடியது என்ற பொருள். எதை கரிக்கக்கூடியது? அந்த ரமலான் மாதம் நமது பாவங்களை எல்லாம் கரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் ரமலான் என்ற பெயர் வந்தது என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் இப்படியும் சொல்வார்கள், அரபுலகில் வெயில் காலம் வந்துவிட்டால் அது ரமலான் மாதமாகத்தான் இருக்குமா. அதாவது மாதங்களுடைய பெயர்களை வைக்கும் பொழுது ரமலான் அந்த காலகட்டம் வரும்பொழுது வெயில் காலமாக இருந்ததால், சுட்டெரிக்கக்கூடிய வெயிலாக இருந்ததால் அந்த மாதத்திற்கு ரமலான் என்றே அரபுகள் பெயர் வைத்தார்கள் என்றும் சொல்வார்கள். ஆக ரமலான் என்றால் கரிக்கக்கூடியது. எதை கரிக்கும்? அந்த மாதத்தில் நமது பாவங்களை எல்லாம் கரித்துவிடும். பாவங்களை எல்லாம் கரித்துவிட்டு நம்மை புனிதர்களாக ஆக்கும் மாதம்தான் இந்த ரமலான் மாதம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இந்த ரமலானை அடைந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும்ஹு. உங்களில் யாராவது அந்த ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக அந்த மாதத்தை நாம் அடைந்தால் இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான 3வது கடமை நோன்பாக இருக்கின்றது. அந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. சரி, நோன்பு என்றால் என்ன? கிதாபில் எழுதுவார்கள், இம்சாக்கு அனில் அக்லி வஷ்ஷுர்பி வல் ஜிமா. 3 விதமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும், அதுதான் நோன்பு. முதலாவதாக இம்சாக்குல் அக்ல், உண்பது, வஷ்ஷராப் குடிப்பது, வல் ஜிமா மனைவியோடு சேருவது. இந்த 3 விதமான விஷயங்களை விட்டும் ஒதுங்கி இருப்பதற்கு தான் நோன்பு என்று சொல்லப்படும். இந்த 3ம் செய்வதற்கு ஹலால். அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறான். சாப்பிடுவதும் ஹலால், குடிப்பதும் ஹலால், நமது மனைவியோடு ஒன்றாக சேர்ந்திருப்பதும் ஹலால். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது, நீங்கள் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும், சுபூ சாதிக்கிலிருந்து சூரியன் மறைமாகும் வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, உங்கள் மனைவியோடு சேரக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்ட காரணத்தினால் நாம் இந்த நோன்பை வைக்கிறோம். இதனால் தான் ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள், ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமான நன்மைகளை வைத்திருக்கிறான். ஒரு சில செயல்கள் இருக்கின்றது, ஒன்று செய்தால் 7 நன்மைகள் அல்லாஹ் தஆலா தருவான். ஒரு நன்மையை செய்தால் 70 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா தருவான். ஒரு நன்மையை செய்தால் 700 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா நன்மை தருவான். 70,000 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா நன்மை தருவான். ஆனால் இந்த நோன்பு என்று வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வே என்ன செய்கிறான்? இந்த நோன்பு வைப்பதால் அல்லாஹ்வே நமக்கு டைரக்டாக இந்த கூலியை கொடுக்கிறார். உலமாக்கள் இந்த ஹதீஸை இப்படியும் சொல்வார்கள், அன உஜ்ஸா பிஹி, அல்லாஹ்வே நமக்கு கூலியாக ஆகி விடுவார். இறைவனே நமக்கு கூலியாக கிடைத்து விட்டால் அதை விட ஒரு மிகப்பெரிய கூலி என்ன கிடைக்க வேண்டி இருக்கிறது. ஆக ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோற்பது கடமையாக ஆகிவிடும் என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் சஹர் செய்வது என்பது மிகவும் அவசியமானது. ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கத்துன். நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஏனென்றால் சஹர் உணவிலே பரக்கத் என்பது இருக்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன பரக்கத்? வயிறு நிரம்ப சாப்பிட்டால் தான் அன்றைய நாள் முழுவதும் ஓடும் என்பது அல்ல. மாறாக குறைவாக சாப்பிட்டாலும் அது நிறைவாக இருக்கும். குறைவாக சாப்பிட்டாலும் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான சக்தியை நமக்கு தருவார். அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹருடைய உணவை பரக்கத் என்று சொல்லியிருக்கிறார்கள். சஹருடைய உணவை நாம் சாப்பிட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் யூத நசாராக்களுக்கும் நமக்கும் மத்தியில் வித்தியாசம் என்னவென்றால், யூத நசாராக்கள் அவர்கள் நோன்பு வைத்தால் சஹர் செய்ய மாட்டார்கள்.
ஆனால் நாம் சஹர் செய்து நோன்பு வைக்கிறோம். ஆக யூத நசாராக்களுக்கு நாம் மாற செய்ய வேண்டும் என்றால் நோன்பில் நீங்கள் சஹர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த நோன்புடைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் சஹருடைய உணவு என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் அதிகமான இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம மின் ரமலான், யார் ரமலான் மாதத்தில் இரவு நின்று வணங்குகிறார்களோ, ஈமான வஹ்திசாபன், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த கூலி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்களாக ரமலானுடைய இரவுகளில் யார் நின்று வணங்கினார்களோ அவர்களை முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறார்களோ, ரமலான் மாதத்தில் ஒரு இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லி ஒரு புனிதமான இரவு, அந்த இரவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவில் தான் இறக்கினோம். அந்த லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டது தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களோட சிறந்த இரவு, கிட்டத்தட்ட 84 வருடங்களுக்கு சமமான இரவாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆக அந்த இரவில் யார் நின்று வணங்குவார்களோ அவர்கள் முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாம் இந்த ரமலான் மாதத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை நாம் பேண வேண்டும். சஹருடைய வக்து தான் தஹஜ்ஜுடைய வக்தும் கூட. சஹர் எப்பொழுது முடிகின்றதோ அத்தோடு தஹஜ்ஜுடைய நேரம் முடிந்துவிடும். ஆக முடிந்த அளவிற்கு குறைந்தது ஒரு 2 ரக்காத்துகள் நாம் தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஹதீஸில் வரும், ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தஹஜ்ஜுத்திற்காக வேண்டி எழுந்து ஒழு செய்ய போகிறார். ஒது செய்து விட்டு அவர் தொழுகைக்கு நிற்கும் பொழுது மலக்கு என்ன செய்வாராம், அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து ஒரு மலக்கு அவர் வாய் கிட்ட வந்து இப்படி சொல்வார், அந்த மலக்கு அந்த மனிதனுடைய வாய்க்கு நேராக தனது உதட்டை வைத்துக் கொண்டு இப்படி சொல்வார், உத்துல் உத்துல், நீ ஓதிக்கொண்டீரு ஓதிக்கொண்டீரு, திப்த தாபல்லாஹுலக திப்த தாபல்லாஹுலக, நறுமணமாக இருக்கின்றது நீ ஓதுவது, அல்லாஹு தஆலா உனது வாழ்க்கையும் நறுமணமாக ஆக்குவானாக என்று சொல்லி ஒரு மலக்கு என்ன செய்கிறார், தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் சொல்கிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக தஹஜ்ஜுடைய தொழுகையை இந்த ரமலானிலிருந்து நாம் ஆரம்பித்து அது நாம் கடைசி வரைக்கும் நாம் பேண வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ரமலான் என்று வந்துவிட்டால் அடுத்து நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் என்னவென்றால் தராவீஹினுடைய ஒரு தொழுகை. தராவீஹ் தொழுகை இருக்கின்றதே, இது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதிருக்கின்றார்கள், சஹாபாக்களும் தொழுதிருக்கின்றார்கள், மற்ற அனைத்து தாபியன்கள் தபவு தாபியன்கள் என அனைத்து இமாம்களும் அனைத்து மக்களும் தொழுதிருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். குர்ஆனை நாம் தொடர்பு படுத்துவது என்பது 2 முறையில் தொடர்பு படுத்தலாம். ஒன்று, நாம குர்ஆனை ஓதி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது குர்ஆனை நாம் செவித்தாழ்த்தி கேட்பதன் மூலமாக நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தராவீஹில் இந்த ஒரு நன்மை இருக்கின்றது, என்ன? ஒரு மாதத்தில் முழுமையாக அந்த ஒரு குர்ஆனை முடிக்கப்படுகின்றது. அதை நாம் செவித்தாழ்த்தி நாம் தொழுகையில் இருந்து நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹு தஆலா எழுதுகிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆக தராவி 8 20 அதை பற்றிலாம் நம்ம போவேணாம், அதுக்குள்ளே நம்ம போயிட்டா டாபிக் அப்படியே மாறிடும். இருந்தாலும் ஒரு சில முக்கியமான ஆதாரங்களை உங்களிடத்தில் நான் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அலைக்கும் சுன்னதி, நீங்கள் என்னுடைய சுன்னத்தை பேணி பின்பற்றுங்கள், கடைபிடித்து வாருங்கள். வ சுன்னத்து குலஃபாயிர் ராஷிதீன் வல் மஹ்தியீன், நீங்கள் குலஃபாய ராஷிதீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4 கலீஃபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 4 கலீஃபாக்களில் ஒருவர் தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய காலத்தில் தான் தராவீஹை
20 ரக்காத்துகள் கண்டிப்பாக தொழுது அதில் நாம் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தாக வேண்டும் என்று சொல்லி ஆக்கினார்கள். ஆக அப்படி சொன்னது என்பது நபி அவர்கள் என்ன கட்டளையை சொன்னார்களோ அதைத்தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செய்தார்கள், நாமும் செய்து வருகிறோம் என்பதை நாம் இங்கே சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அது என்னதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இந்த தராவீஹை ஒரு குர்ஆனில் முடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைப்பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள், எனது குலஃபாய ராஷிதீன்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னதை ஒரே காரணத்தினால் நாம் அவர்களை பின்பற்றுகிறோம். தராவீஹை நாம் 20 ரக்காத்துகள் தொழுது ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனை முடிக்கிறோம் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதனால் குர்ஆனோடு ஒரு தொடர்பும் ஏற்பட்டு விடுகின்றது, குர்ஆனை நாம் செவிகளால் கேட்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியமும் கிடைத்து விடுகின்றது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆதாரம், கொஞ்சம் யோசிச்சா போதும். ஒரு நாளில் ஃபர்லான தொழுகைகள் 5, அந்த ஃபர்லான தொழுகைகளில் கட்டாயமாக நாம் தொழக்கூடிய ரக்காத்துகள் எவ்வளவு? ஃபஜரில் 2 ரக்காத் தொழுறோம், ஃபர்லு கண்டிப்பாக தொழுதானும். லொஹரில் 4 கண்டிப்பாக தொழுதானும் ஃபர்லு. அடுத்து அசரில் 4, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 10 ஆச்சு. மக்ரிபில் 3 13, இஷால 4 17. அப்புறம் நம்ம இன்னொரு கட்டாயமாக தொழ வேண்டிய ஒரு தொழுகை என்னது? ஒரு நாளில் வித்ரு வாஜிப் 3 ரக்காத்து. இப்போ 17 + 3 20. ஒரு நாளில் 20 ரக்காத்துகளை நாம் கண்டிப்பாக தொழ வேண்டும். அதே அந்த 20 ரக்காத்தை நாம் திரும்பவும் நஃபீலாக தொழுதால் அதுதான் தராவீஹ் தொழுகையாக ஆகிறது. அப்போ இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தராவீஹ் தொழுகை என்பது நபியால் ஏற்படுத்தப்பட்ட சுன்னத். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 2 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வந்தார்கள். 2 நாட்களும் தராவீஹுடைய அந்த கூட்டம் என்பது அதிகமாகிவிட்டது. 3வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வரல. காரணம், நபி அவர்கள் ஒரு அமலை தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி விடுவார். நபி அவர்கள் இப்படியே சொன்னார்கள், நான் தராவீஹ் தொழுகை வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா என் உம்மத்திற்கு தராவீஹ் தொழுகையை ஃபர்லாக ஆக்கி விடுவானோ என்று நான் பயந்து வீட்டிலேயே நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக தராவீஹ் தொழுவது என்பது இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் ஒரு சிறந்த அமல் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நோன்பு என்று வந்துவிட்டால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதம் என்பது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆனோடு ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். 2 விஷயங்கள் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்தில் வாதாடும். ஒன்று நோன்பு, இன்னொன்று குர்ஆன். நோன்பு சொல்லுமாம் அல்லாஹ்விடத்தில், யகூலு ஸௌம் ஐ ரப்பி, என் இறைவா, இந்த மனிதன் இருக்கின்றானே பகல் முழுவதும் நோன்பு வைத்திருந்தான், பகல் முழுவதும் என்ன செய்திருந்தான் சொன்னால் எல்லா விதமான தீய காரியங்களை விட்டும் இவன் தவிர்த்திருந்தான், நான் இவனை தடுத்து வைத்திருந்தேன், இவனுடைய விஷயத்தில் எனது சிபாரிசனை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி நோன்பு அல்லாஹ்விடத்தில் வாதாடும். அதே போன்றதான் குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வாதாடும், ஐ ரப், இறைவா, இவன் இருக்கின்றானே இவன் என்னை ஓதிக்கொண்டே இருந்தான், இரவு முழுவதும் என்னை ஓதிக்கொண்டே இருந்தான், இவன் நான் தூங்கவே விடவில்லை என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வாதாடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 2 நோன்பு குர்ஆனுடைய அந்த வாதத்தை கேட்ட அல்லாஹ் தஆலா ஃபயுஷஃபியான், கண்டிப்பாக அதனுடைய பரிந்துரையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக நோன்பு என்பது வந்துவிட்டால் குர்ஆனோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. கடைசியாக ரமலானில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் என்னவென்றால் இஃப்தார், அதாவது நோன்பு திறக்குதல். நோன்பு திறக்குதல் வந்துட்டாலே அந்த நேரத்தை பெரும்பாலும் கடை தெருக்களிலும் வியாபாரத்திலும், பெண்களாக இருந்தால் வீட்டில் சமையல் செய்வதிலும் ஈடுபட்டு விடுகிறார்கள். எல்லாம் செய்யலாம் தான், ஆனால் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னலி ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு தரக்கூடிய நேரத்தில் தாவத்துன் முஸ்தஜாபத்துன், அவருடைய துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், லா துரத்து, அந்த துஆவிற்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக பெண்களாக இருந்தால்
வீட்டில் வேலைகள் இருக்கத்தான் செய்யும். சற்று ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கி நமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். ஆண்களாக இருந்தால் சீக்கிரமாக, எவ்வளவு சீக்கிரம் நம்ம வியாபாரங்களை முடிக்க முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் நம்ம அலுவல்களை முடித்து பள்ளிவாசலுக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பள்ளிவாசலுக்கு வந்து நோன்பை திறந்து நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால், இந்த ஃபித்ரிஹி, அவன் நோன்பு திறக்கும் நேரத்தில் அவன் சந்தோஷம் அடைகிறான். ஆட்டோமேட்டிக்காக கஞ்சியும் பேரிச்சவங்களை பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இன்றைய நாளில் நம்ம அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிட்டோம். இன்னைக்கு எனக்கு நோன்பு கடமையா இருந்தது, நான் என்ன செஞ்சிட்டேன், வெற்றிகரமா என் நோன்பை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்ற ஒரு சந்தோஷம். இரண்டாவதாக, இந்த லிகாஇ ரப்பி, தனது இரட்சகனை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு நோன்பாளிக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக ரமலான் மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து விதமான நஃபிலான அமல்களையும் செய்து, ஃபர்லுகள் சுன்னத்துகள் என அனைத்து விதமான அமல்களையும் செய்ய வேண்டும். ஒரு நஃபிலான அமலை செய்தால் ஒரு ஃபர்லு நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுகள் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய ரமலானை நமக்கு கடைசி ரமலானை ஆக்கிவிடக்கூடாது. எல்லாரும் துவா செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலான் நம்மோடு இல்லை. சற்று யோசித்து பாருங்கள். நமது பக்கத்து வீட்டில் இருந்திருப்பார், நமது நண்பராக இருந்திருப்பார், ஏன் நமது வீட்டிலே இருந்திருப்பார். ஆனால் சென்ற ரமலான் இருந்த சகோதரர் இந்த ரமலான் நம்மோடு இல்லை. ஒருவேளை இந்த ரமலான் நமக்கு கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். ஆக வரக்கூடிய ரமலான் மாதத்தை நன்றாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதையும் நாம் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த ரமலானை கடைசி ரமலானா ஆக்கி விடாதே, மென்மேலும் அதிகமான ரமலான் மாதத்தை பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு கொடு என்று சொல்லி நாம் துவா செய்ய வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய ரமலான் மாதத்தை பயனுள்ள மாதமாக நாம் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தரல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் தொடர்ந்து கொள்ளுங்கள்.